யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த அந்த 7 ஆண்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் அந்த 7 ஆண்டுகள் ஆரம்பிக்க போகிறது. ஆமேன். அதுவரையிலும் அவனுடைய கரங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்கல. ஆனால் அதற்கு அந்த அடுத்து வருகிற 7 ஆண்டுகள் அவனுடைய கையில் நிறைய ஆசீர்வாதத்தை அவன் பார்த்தான். அதுக்கு முன்னாடி இருந்த வருஷங்கள் எல்லாம் அவன் அடிமையாக இருந்தான். ஆனால் அந்த 7 ஆண்டுகள்லாம் அவரை கர்த்தர் ராஜாவாய் ஆண்டவர் மாற்றினார். அந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைய பேர் அவனை குற்றப்படுத்தினார்கள். அடுத்த 7 ஆண்டுகளில் அவன் எல்லாரையும் ஆளுகை செய்கிற அளவிற்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஸோ அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அந்த 7 ஆண்டுகள் என்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றியின் ஆண்டுகள். அப்போ ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த 7 ஆண்டுகளை கர்த்தர் இந்த வருஷத்திலிருந்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த 7 ஆண்டுகளை கர்த்தர் ஆரம்பிப்பாராக. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த 7 ஆண்டுகளை கர்த்தர் ஆரம்பிப்பாராக. அந்த 7 ஆண்டுகள் துவக்க காலத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஸோ யோசேப்பு அந்த 7 ஆண்டுகளிலே கர்த்தர் பெருக பண்ணினார். அந்த 7 ஆண்டுகளிலே அவனுடைய வார்த்தைக்கு எல்லாரும் அடங்கி நடந்தார்கள். அந்த 7 ஆண்டுகளிலே அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சிநேகிதமானார்கள். அவனை வெறுத்த சகோதரர்கள் அவனிடத்தில் ஒப்புரவானார்கள். அந்த 7 ஆண்டுகளிலே அவனுடைய குடும்பத்தையே பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் அவனை அங்கீகரித்தார். அந்த 7 ஆண்டுகளிலே அவனுடைய வருத்தங்கள் யாவையும் ஆண்டவர் மறக்க பண்ணினார். அந்த 7 ஆண்டுகளிலே அவனுக்கு திருமண உறவு, 7 ஆண்டுகளிலே குழந்தை பாக்கியம், கர்த்தர் 7 ஆண்டுகளிலே கர்த்தர் அரசாட்சி, இது எல்லாத்தையும் கர்த்தர் 7 வருஷத்துக்குள்ள கர்த்தர் தந்தது உண்மையானால் ஆமேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை நமக்கு கேட்கும் போதே இந்த 7 ஆண்டுகளுக்குள்ளே சுகம், இந்த 7 ஆண்டுகளுக்குள்ளே மறுபடியும் கர்த்தருடைய பலன், இந்த 7 ஆண்டுகளுக்குள்ளே இதுவரையிலும் பட்ட பாடுகளுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன், இந்த 7 ஆண்டுகளுக்குள்ளே விழுந்த எல்லா காரியமும் எழும்பி நிற்கும்படியாய், இந்த 7 ஆண்டுகளிலே ராஜாக்களாக அபிஷேகம் பண்ண, இந்த 7 ஆண்டுகளிலே இழந்த அனைத்தையும் கர்த்தர் திரும்ப தர நல்ல கரங்களை தட்டி அந்த வேதத்தினுடைய வார்த்தையின்படியே ஏசப்பா ஏசப்பா இந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம், இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த 7 ஆண்டுகள் இப்பொழுதே எங்களுடைய வாழ்க்கையில துவங்குறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், துவங்குறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில கொடுத்த அந்த 7 ஆண்டுகளிலே ஆண்டவர் அவன் நடந்து கொண்ட சில விதங்களை குறித்து கடந்த ஒரு 2 வாரமாக நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். அந்த 7 ஆண்டுகள் கர்த்தர் அவனுக்கு கொடுத்து வந்திருக்கிற 7 ஆண்டுகளில் அந்த மனுஷன் எவ்வளவு கவனமாய் அவன் நடந்து கொண்டான், எத்தனை காரியத்தில் அவனை ஈடுபடுத்தி கொண்டு அடுத்த ஒரு படிக்கு நேராய் அவன் கொண்டு போனான், இது எல்லாத்தையும் குறித்து வேதத்தில் நம்ம தியானிச்சுட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாமே. வேதத்தை திறந்து ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பஞ்சம் மிகவும் கொடியதாய் இருந்தது, தேசமெல்லாம் ஆகாரம் கிடைக்காமற் போயிற்று, எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று. யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவரிடத்தில் வாங்கி அதை பார்வோனின் அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்தான். எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பினிடத்தில் எங்களுக்கு ஆகாரம் தாரும், பணம் இல்லை, அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார்கள். அதற்கு யோசேப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லாமல் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றான். அடுத்த வசனம், அவர்கள் தங்கள் ஆடு மாடுகள் முதலானவைகளை யோசேப்பினிடத்தில் கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அந்த வருஷம் அவர்களுடைய ஆடு மாடுகள் முதலான எல்லாவற்றுக்கும் பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை
ஆதரித்தான். அடுத்து அந்த வருஷம் முடிந்த பின்பு மறு வருஷத்திலே அவர்கள் அவனிடத்திற்கு வந்து, பணமும் செலவழிந்து போயிற்று, எங்கள் ஆடு மாடுகள் முதலானவைகளும் எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது, எங்கள் சரீரமும் எங்கள் நிலங்களுமே ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது ஒன்றும் இல்லை, இது எங்கள் ஆண்டவனுக்கு தெரியாத காரியம் அல்ல. அடுத்ததாக, நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும். நாங்கள் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு அதிதினமாய் இருப்போம். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள். அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்களை யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. மேலும் அவன் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்கும் உள்ள ஜனங்கள் அந்த பட்டணங்களிலே குடிமாறி போக பண்ணினான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த யோசேப்புனுடைய இந்த ஞானம் சில நேரத்தில் நமக்கு ரொம்ப விகற்பமானதாய் தெரியலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஜனங்கள் எல்லாரும் இப்பொழுது ரொம்ப அதிகமான பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த பஞ்ச காலத்துக்கு முதல்ல பணத்தை வாங்குறான். அப்படின்னா பணத்தை எல்லாம் கொண்டு போய் அவனுடைய கையில் கொடுத்தோன்னா அதற்கு தகுந்தது போல தானியத்தை அவர்களுக்கு கொடுக்குறான். ஸோ இவர்களுக்கு இப்பொழுது பணம் முடிஞ்சு போயிருச்சு. இப்போ அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு தானியம் இல்லை. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சரி பரவாயில்ல, உங்களுக்கு பணம் இல்லையா, உங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ ஆடு மாடுகள் கொண்டு வந்த உடனே இந்த ஆடு மாடுகளுக்கு ஏற்றபடி அவர்களுக்கு ஆகாரத்தை யோசேப்பு கொடுக்கிறார். இப்போ ஆடு மாடுகளும் எல்லாருக்கும் முடிஞ்சு போயிருச்சு. இப்ப ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுடைய பணத்தையும் கொடுத்தாச்சு, எங்களுடைய ஆடு மாடுகளும் கொடுத்தாச்சு, இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நாங்களும் எங்களுடைய நிலங்களுமே தவிர வேற ஒண்ணுமே எங்களிடத்துல இல்லை. இப்போ இந்த இடத்துல நீங்களும் நானுமா இருந்தால், இல்லைன்னா ஒரு கிறிஸ்தவனா இருந்தா, ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்னு நினைக்கிறீங்க? நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தானியங்கள் இருக்குது, அது பார்வோனுடைய தானியம். நம்ம திட்டுனா கூட எப்படி திட்டுவோம் அப்படின்னு சொன்னா, அவரே ஒன்றும் சொல்லலை, உனக்கு என்னப்பா, நீ கொடுக்க வேண்டியதானே, எங்களுடைய பணத்தை வாங்கியாச்சு, இப்போ எங்களுடைய ஆடு மாடுகளையும் வாங்கியாச்சு, இப்போ நாங்களும் எங்களுடைய நிலத்தை தவிர வேற ஒண்ணுமே எங்களிடத்துல இல்லை, அதனால நாங்க இந்த உலகத்துல பிழைச்சிருக்கணும்னா எங்களுக்கு ஆகாரம் வேணும், ஆகாரம் எல்லாம் உங்களிடத்துல இருக்குது, நீங்க அதை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்போம். அப்போ நம்ம மனசாட்சி இல்லை. இந்த யோசேப்புக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? மனசாட்சி இருந்தா இந்த ஜனங்கள் படுகிற அவஸ்தையை பார்த்து ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த யோசேப்பு இலவசமாய் தன்னுடைய ஜனங்களுக்கு என்ன கொடுக்க நினைக்கல அப்படின்னு சொன்னா, அந்த பணத்தை அந்த அந்த ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கு அவர் விரும்பல. அதற்கு பிறகு என்ன சொல்றாருன்னா, சரி பரவாயில்ல, அவங்களே சொல்றாங்க, இப்போ நாங்க எங்களுடைய நிலத்துல விதையை போடுறதுக்கு விதையை தாங்க, நாங்க அதை விதைச்சு அதிலிருந்து வர்றதையும் நாங்க அறுத்து உங்களுக்கு கொடுக்கிறோம். உடனே யோசேப்பு, ஐயோ வேண்டாம், நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நிலமெல்லாம் உங்களுக்கு இருக்கட்டும், இனி இப்போ 6 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டீங்கல்ல, இந்த வருஷம் சாப்பாடு உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்றேன், நீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லாம, அதை சொன்னது போலவே அந்த நிலத்தை எல்லாம் பார்வோனுக்காக யோசேப்பு என்ன பண்ணானாமா, வாங்கினான். இந்த யோசேப்புக்காக இந்த நிலத்தை எல்லாம் வாங்கினது மட்டும் இல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர்களை குடிமாறி போக. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு லேண்டு ஒரு நிலத்தோட இருக்குது, அவர் வாங்கிட்டாரு பார்வோனுக்காக. இப்போ அவங்களை என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல நீங்க எங்க போங்க, இன்னொரு இடத்துக்கு போங்க. அப்போ இந்த இடத்துல இந்த யோசேப்பு நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, என்ன இந்த மனுஷன் இப்படி இருக்கிறாரு, இவர் ஆண்டவருடைய பிள்ளையா, இவர் என்ன பார்வோனுக்கு என்னத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரு, எதுக்காக இப்படி பண்றாரு, ஆகாரத்தை கொடுக்க வேண்டியதானே, ஆகாரத்தை கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் நிறைய யோசனைகள் கடந்து போகலாம். ஆனா யோசேப்பு அந்த அந்த அரண்மனையிலே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒன்னு முடிவு பண்ணாரு. என்ன முடிவு பண்ணாருன்னா, யாருக்குமே தானியத்தை இலவசமா நான் என்ன பண்ண கூடாது, சத்தமா சொல்லுங்க, இலவசமா கொடுக்க கூடாது.
இலவசமா கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இலவசமாய் நான் கொடுப்பேனே, ஆனால் அந்த ஆகாரத்தினுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரிய போவது, இது எங்கிருந்து வந்ததுன்னு தெரிய போவது, இது எவ்வளோ காஸ்ட் அப்படின்னு தெரிய போவது இல்லை. அப்படின்றதுல இந்த யோசேப்பு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவோடே இருந்தார். இன்றைக்கு ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம யாருக்கு நம்ம உதவி செய்தாலுமே கஷ்டப்படாம, ஒரு மனுஷனுக்கு வந்து அதனுடைய வேல்யூவே தெரியாம, இது எவ்வளோ கஷ்டம், இது எவ்வளோ பண செலவு, இதுக்கு பின்னாடி எத்தனை உழைப்பு இருக்குது அப்படின்னு தெரியாம ஒரு மனுஷனுக்கு வந்து நீங்க இலவசமாய் ஒரு காரியத்தை நீங்க கொடுத்து பழகிட்டீங்கன்னா, அந்த மனுஷனை எக்காரணம் கொண்டும் உங்களால ஒரு நல்ல இடத்திற்கு, நல்ல உயர்வுக்கு கண்டிப்பா கொண்டு வரவே முடியாது. நீங்களும் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதுமே ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஒரு மனதில் ஒரு தைரியம் வேணும். என்ன தைரியம் வேணும் அப்படின்னு சொன்னா, நம்ம யாரிடத்துலையுமே ஃப்ரீயா வாங்குறத குறித்து நம்ம என்ன பண்ணணும்னா, ரொம்ப வந்து கவனமா இருக்கணும். நமக்கு அது வேண்டான்னு தான் நம்ம நினைக்கணும். அதற்கு நம்ம ஒரு நாளும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம விருப்பப்படவே நம்ம கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அது வந்து ஆண்டவருடைய பிள்ளை ஆகிய ஆபிரகாம் சொல்லும்போது, அவருடைய சோதோம் குமாரனுடைய ராஜா சொல்றாரு, எப்பா நீங்க வந்து ஜனங்களை எல்லாம் எனக்கு கொடுத்துருங்க, ஆனா இங்க இருக்கிற பொருளெல்லாம் வேணா நீங்க எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆபிரகாம் என்ன சொல்கிறாருன்னா, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு உன்னுடைய செருப்பினுடைய வாறு கூட எனக்கு என்ன பண்ணா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். என்ன கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு, என்ன கர்த்தர் நல்லா ஆசீர்வச்சிருக்கிறாரு, எனக்கு நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு நல்ல ஆடு மாடுகளை கொடுத்திருக்கிறார், எனக்கு உழைக்க வேண்டிய பலனை தந்திருக்கிறார். ஆண்டவர் நினைச்சாருன்னா என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்ன உயர்த்துவார். அவர் திறக்க முடியாதது என்று ஒன்றுமில்லை, அவர் கொடுக்க முடியாதது என்று ஒன்றுமில்லை. அவர் வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த ஹெல்ப் அப்படின்னு சொல்லி ஒன்று போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்களுடைய சிந்தையில் என்னதான் இருக்கும் அப்படின்னா, இந்த ஹெல்ப் அப்படின்றது மனசுல இருந்துட்டே இருக்கும். நீங்க இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் ஒண்ணுக்கு மட்டும் எப்பொழுதுமே பழகவே கூடாது. எதுக்கு பழகக்கூடாதுன்னா, இந்த ஹெல்ப் அப்படின்ற ஒன்றுக்கு வந்து நம்ம பழகிடவே கூடாது. நம்முடைய பிள்ளைகளையும் பழக்கிறவே கூடாது. பாருங்க, அதுல நம்ம பழக ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், சார் ஒரு 2000 ரூபாய் கொடுங்க சார், சார் ஒரு 5000 ரூபாய் கொடுங்க சார். எனக்கு இந்த ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில, ரொம்ப பிரச்சனையான ஒரு சூழ்நிலையில நீங்க யாராவது ஒருத்தர் மூலமா ஆண்டவர் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதை நான் தவறுன்னு சொல்லல. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வந்து உதவியை அனுப்புகிற ஆண்டவர். ஆமென். அவர் உதவி வரும் கண்மலை. அவர் யாரையாவது ஒருத்தரை எழுப்பி நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க எப்பவுமே ஹெல்ப்னு நம்ம போய் நின்றவே கூடாது. ஆனா கர்த்தர் நமக்காக உதவிகளை அனுப்புகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஸோ எனக்கு தெரிந்த ஒரு வாலிப தம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 12ஆம் வகுப்பு படித்து முடிச்சிட்டாரு. 12ஆம் வகுப்பு படித்து முடித்த உடனே அவனுக்கு வந்து இப்போ காலேஜில் ஜாயின் பண்ணணும். காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவனுக்கு காசு எதுவுமே இல்லை. அப்போ எங்கிடத்துல ஒரு நாள் ஜெபம் பண்ணுறதுக்காக அவர் வந்தார். வந்துட்டு இந்த மாதிரி பாஸ்டர், எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் வந்து என்னால் வந்து இந்த மாதிரி படிக்க வைக்கிற அளவுக்கு அம்மா அப்பாவுக்கு எந்த வசதியுமே எனக்கு இல்லை, அதனால என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், நீ ஒன்றும் கவலைப்படாத கண்ணா, நீ படிக்கத்தானே ஆசைப்படுற, நீ நல்லா படிக்கிற பையன், ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டாரு. ஒரு சின்ன ஹெல்ப் வேணா நான் பண்றேன், ஆனா ஒண்ணு பண்ணு, நீ வந்து இந்த காலேஜ் திறக்க நீ அப்ளை பண்ணிரு. காலேஜ் திறக்கிற வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நீ கொஞ்ச நேரம் வேலைக்கு போ, அதுல ஒரு சம்பளம் உனக்கு கிடைக்கும், அடுத்தடுத்த ஆண்டவர் வழியை திறப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே இது நடந்த சம்பவம் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. இவன் உடனே சரின்னு கேட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு போய் ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் அடிக்கிறதுக்காக ஜாயின் பண்றான். அப்போ அந்த பெட்ரோல் கடையில் வந்து அந்த பெட்ரோல் அவன் அடிச்சிட்டு இருக்கும்போது, அவனுடைய கிளாஸ்ல இருக்கிற, அவனுடைய ஸ்கூல்ல இருக்கிற ஹெச்எம் வந்து அவர் கார்ல பெட்ரோல் அடிக்கிறதுக்காக வராரு. கரெக்டா வந்து இவன் அங்க பெட்ரோல் அடிச்சிட்டு இருக்கும்போது அவர் பார்த்த உடனே இவனை பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா நீ இங்க நிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல சார் எனக்கு இந்த மாதிரி வந்து நான் வந்து அடுத்து காலேஜ் படிக்கிறதுக்காக கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு, அதனால இந்த ஃப்ரீ டைம்ல இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே சொல்றாரு, சரி ஒன்றும் இல்லை, நாளைக்கு நீ என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லி நாளைக்கு போய் அவரை பார்க்கும்போது
அவர் உடனே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இதை பாரு, நீ ஒண்ணுமே கவலைப்படாத, நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் உள்ள ஃபீஸை வந்து நானே உனக்கு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய அவர் வந்து இலவசமாய் அவர் படிக்க வைக்கிறார். இலவசமாய் படிக்க வைக்கிறார். அதுலயும் அந்த பையனுடைய ஒரு இருதயத்தை பாருங்க. அவர் ஃபீஸ் கட்டுறேன்னு சொன்ன அந்த காரணத்திற்காக அவன் வேற எதையுமே அவரிடத்துல கேட்கல. அதற்கு பிறகும் காலேஜ் முடிச்சுட்டு வந்து சாயந்தர நேரத்தில் அவன் வந்து பெட்ரோல் அடிக்கிறதுக்கு வேலைக்கு போறான். இப்ப எதுக்குப்பா நீ வேலைக்கு போறேன்னு கேட்டா, பாஸ்டர் இல்ல பாஸ்டர், இடையில வந்து நமக்கு பஸ்ஸுக்கு காசு வேணும், சாப்பாட்டுக்கு காசு வேணும், ஜெராக்ஸ் எடுக்க காசு வேணும். சரி, இந்த காசெல்லாம் அவர் ஃபீஸ் கட்டுறாருன்றதுக்காக அவர்கிட்டயே நான் கேட்க விரும்பல, இதை நம்மளே சந்திச்சிடலான்னு சொல்லி அந்த பையனே ஒர்க் பண்ணி அவனே அந்த வேலையை பார்க்கறான். அப்போ ஒரு இடத்துல ஹெல்ப் கிடைக்குது, ஒரு இடத்துல உதவி கிடைக்குது, அவ்வளோதான், நம்ம வந்து எல்லாத்தையுமே அங்கிருந்து வாங்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கவே இல்லை. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, இல்லை, மற்றவரிடத்துல கேட்கிறதை நன்மையாய் அல்ல, அதை தீமையா நினைச்சதுனால இன்றைக்கு படிச்சு முடிச்சுட்டு முடிக்கவே கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்து ஒரு பெரிய சாட்சியா இந்த பிள்ளையை கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து எப்பவுமே பழக்க கூடாத ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த யோசேப்புனுடைய அபிஷேகம் இல்லை அப்படின்னா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ப்பா, நான் உனக்கு உதவி செய்யறேன்ப்பா, ஆனா நான் உனக்கு உதவி செய்யறதற்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதற்கு ஒன்று நான் என்ன செய்ய விரும்பலைன்னா, இலவசமாய் செய்வதற்கு நான் இலவசமா செய்யறதுக்கு விரும்பல. நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, உன்னுடைய நிலத்துல நான் கொடுக்கிற விதையை நீ போடு. அந்த விதை எவ்வளவு பலன் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீ உழைச்சிரு, நீ தண்ணி ஊத்தி, நீ அதற்காக உதவி செய். ஆனா அதுல என்ன வருதோ அதை நீ கொண்டு வந்து கொடுத்தால் போதும். அப்போ இந்த யோசேப்புனுடைய அபிஷேகமே இலவசம் என்கிற ஒன்றை குறித்து ஜாக்கிரதையா இருக்கிறவர். நம்முடைய பிள்ளைகளை நம்ம படிப்பிக்கணும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் படிப்பிக்கணும். எதுக்கு படிப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, இலவசத்திற்கு பின்னாடி ஒரு டைம் நீ என்ன பண்ணாத, சத்தமா சொல்லுங்க, நீ போகாத. அதே போல உதவி என்கிறது ஒரு இடத்துல இருந்து ஆண்டவரை அனுப்பும் போது திரும்ப 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 அந்த மனுஷனையே என்ன பண்ணிட்டு இருக்காத, நீ என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க, நம்பிட்டு இருக்காதீங்க. அந்த உதவியை நீங்க நம்பவே கூடாது. நான் வந்து முதல் நம்முடைய சர்ச்சில் வந்து வாடகை பார்த்தீங்க அப்படின்னா 2500 2500 வாடகை. அப்போ இந்த 2500 வாடகையை வந்து நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு அம்மா வந்து மாதம் அந்த வாடகையை அவங்க கட்டிட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு வந்து அதை குறித்து வந்து ஒரு கவலையும் இல்லை, மாதமானா அவங்களே வாடகை கட்டிடுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அப்போ திடீரென்று ஒரு மாதம் என்னாச்சுன்னா அவங்க வந்து அந்த வாடகை கொடுக்கல. அந்த வாடகை கொடுக்காத போது இப்போ என் மனசு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், ஐயோ இந்த மாதம் வாடகை அவங்க கொடுக்கலையே, லேட் ஆகுது, கேட்கலாமா அப்படின்னு தோணும் போது என் மனசுக்குள்ள தோணுது, நீ எப்படி கேட்ப, நீ எப்படி அவங்கள்ட்ட கேட்க முடியும்? அவங்க வந்து மாதம் கொடுக்குறாங்கன்றதுக்காக இந்த மாதமும் கொடுக்கலன்றதுக்காக நீ எப்படி அவங்களாட்ட கேட்க முடியும்? உடனே கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறேன், நான் வந்து உடனே ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இது வரைக்கும் அவங்க மாதம் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சி அவர்களை எதிர்பார்த்திருந்தது தப்பு தான் ஆண்டவரே. ஆனால் இந்த மாதம் நான் அவர்களை நோக்கி பார்க்கல, யாரை நோக்கி பார்க்கிறேன்னா உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். ஆனால் அந்த மாதத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆச்சரியமாய் அற்புதமாய் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எலியா தீர்க்கதரிசியை குறித்து வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் தேசமெல்லாம் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கேரித் ஆற்றண்டையில போ, அந்த ஆற்றினுடைய தண்ணீரை நீ குடிப்பாய், உன்னை போஷிக்கிறதுக்கு நான் எதை கட்டளையிடுவேன்? காகங்களை கட்டளை இடுவேன். ஆனா கொஞ்ச நாள் அந்த தண்ணீரை குடிச்சு காகம் கொண்டு வருகிற அப்பத்தையும் இறைச்சியும் சாப்பிட்டா திடீர்னு அந்த ஆத்தினுடைய தண்ணீர் என்ன பண்ணிச்சாமா, அது எப்படி வற்றி போக ஆண்டவர் விட்டார்? அது எப்படி வற்றி போக விட்டார் ஆண்டவர்? திடீர்னு காக்காவும் வரல, திடீர்னு தண்ணியும் வற்றி போயிருச்சு. அப்போ இவன் வந்து ஒரு 6 மாசம் வச்சுக்கங்களேன், 6 மாசம் கண்டினியூவா அந்த ஆத்தினுடைய தண்ணீரை குடிச்சு 6 மாசம் காக்காவனிடத்திலிருந்து அப்பத்தையும் இறைச்சியும் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவருக்கு ரெகுலரா என்ன தோணுச்சு? சத்தமா சொல்லுங்க. நாளைக்கு காலையில காக்கா. இவருடைய நோக்கம், இவருடைய எண்ணம் எல்லாம் யாரை தான் நோக்கி இருந்துச்சு? காக்காவை. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ காக்காவை, நீ என்ன பார்க்கறத விட்டுட்டு இப்ப யாரை பார்க்க ஆரம்பிச்சிட்ட? நீ காக்காவை பார்க்க ஆரம்பிச்சிட்ட. உனக்கு பாடம் கற்பிச்சு கொடுக்கணும்னா முதல்ல காக்கா வர்றதை நிப்பாட்டி இருக்கிற தண்ணீரை வற்றி போக பண்ணுனாதான் நீ ஒழுங்கா யாரை பார்ப்ப?
ஸோ ஆற்றினுடைய தண்ணீர் வற்றி போயிருச்சு, காக்காவும் வரலன்னா உடனே ஆட்டோமேட்டிக்கலா யாரை தான் நோக்கி பார்க்கிறாரு? தீர்க்கதரிசி. உடனே கர்த்தாவை நோக்கி பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு தாண்டா நான் எதிர்பார்த்தேன், நீ எழுந்து சாரிபாத் என்கிற ஊருக்கு போ, அங்கே உன்னை போஷிக்கிறதற்கு ஒரு விதவைக்கு நான் கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கிற சில ஆசீர்வாதங்கள், ரெகுலரா நமக்கு கிடைச்ச சில காரியத்தை கர்த்தர் தடை பண்ணுகிறதற்கு காரணம் என்னன்னா, நம்ம அதையே நோக்கிட்டு இருக்காம கர்த்தரை நோக்கிட்டு இருக்கணும்ன்ற ஒரு காரணத்திற்காக தான் அது தடைபடுகிறது. உலகத்தில் ஆண்டவர் கொடுக்கிற உதவியெல்லாம் டெம்பரவரி. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற, அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் நமக்கு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்து ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒன்று, நம்ம இலவசத்தை நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம ரொம்ப இலவசமாகவும் இருந்துற, சத்தமாக சொல்லுங்கள் எல்லாரும், இந்த உலகத்திற்கே எதுக்கு மதிப்பில்லை அப்படின்னு சொன்னால், இலவசத்திற்கு பெரிய மதிப்பு எதுவுமே, இலவசத்திற்கு மதிப்பே இல்லை. பாருங்கள், நம்ம பொதுவாக சர்ச்சில் ஒரு ஜெப குறிப்புக்காக ஒரு கார்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கார்டை கூட ஃப்ரீயாக கொடுத்தோன்னு வச்சுங்களேன், சர்ச்சு முடிச்சுட்டு போகும்போது ஒரு 4வது எங்கே கிடக்கும் சொல்லுங்க? 4வது கீழே கிடக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு பொருளை சர்ச்சில் ஏதோ வச்சுருக்கோன்னு வைங்களேன், அது 2 ரூபா 5 ரூபா, அதை நீங்கள் வேணால் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னால் ஒன்று கூட என்ன இருக்காது, எல்லாருடைய பையிலையும் இருக்கும், இல்லைன்னா பைபிளில் இருக்கும். அது கீழே கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்குன்னு ஒரு காசு இருக்குது, அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கிறது. அதனால் ஆண்டவரே, ஒன்று நினைத்துக்கொள், ஒன்று நான் செய்கிறேன், எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து இலவசமாக ஆண்டவர் என்னை நடத்தினா கூட நான் அதுக்கு பின்னாடியே என்ன பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. அதாவது அது கொஞ்சம் நம்மளை தூக்கி விடுகிற வரைக்கும், உங்களை ஆரம்பித்து விடுகிற வரைக்கும் தான் அது. அதுக்கப்புறம் நாமாய் நிற்கக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் தருகிறவர். நான் தான் அதிலிருந்து முன்னேறக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறவர். ஆமென். யாக்கோபு தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் போன உடனே மாமனார் கட்டி பிடிச்சிட்டாரு. மாமனார் ஐயோ, என்னுடைய சிஸ்டர் மாதிரியே நீ இருக்கிறியப்பா அப்படின்னு எல்லாம் சொன்னார். ஆனாலும் யாக்கோபு ஒன்றும் விரும்பலை. என்ன விரும்பலைன்னா, உங்கள்கிட்ட சும்மா நான் வேலை செய்கிறதுக்கு நான் விரும்பலை, உங்கள் பொண்ணை சும்மா நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நான் வேலை செய்கிறேன். 20 வருஷம் அவருடைய சம்பளத்தை ஏமாத்தினதற்கு பிற்பாடு கூட யாக்கோபுக்கு ஒன்று இருந்துச்சு. நான் என்ன பண்ணணும்னா, இலவசமாக இந்த வீட்டில் இருந்துற கூடாது, நான் இந்த வீட்டில் சும்மா சாப்பிட்ற கூடாது. உங்களுடைய மனசில் எப்பொழுதும் ஒன்று இருக்கட்டும், யார் ஆண்டவர் உங்களுக்கு உதவியை அனுப்பினாலும் அந்த உதவியை நீங்கள் டெம்பரவரியாக தான் எடுக்கணுமே தவிர அதை எடுத்துடக்கூடாது. நிரந்தரமாய் பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், எந்த உதவியை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பினாலும், எந்த உதவியை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பினாலும் அதை நீங்கள் டெம்பரவரியாக அப்போ எடுத்துக்கணுமே தவிர நிரந்தரமாக அந்த உதவியை நீங்கள் எடுத்துக்க கூடாது. அந்த உதவி உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? ஆமென். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும். நான் உதவி வாங்கி மரணம் வரைக்கும் உதவி வாங்கி அல்ல, அதே நேரத்தில் நான் உதவி செய்து, ஆமென், நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒரு உதவியை சாகிற வரைக்கும் வச்சிருங்க ஆண்டவரேன்னு கேட்காதீங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த உதவியை டெம்பரவரியாக வச்சு அதுக்குள்ளே என்னை டெவலப் பண்ணி அதற்குள்ளே என்னை ஆசீர்வதிச்சு அதற்குள்ளே நான் அவர்களுக்கு உதவி செய்கிற அளவிற்கு என்னை கொண்டு வருகிற ஒரு தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லலாம், ஆண்டவரே, அந்த யோசேப்பினிடத்தில் இருந்த அந்த அபிஷேகம் இப்பொழுது எனக்கு கடந்து வரட்டும். சொல்லுங்க, அப்பா, அந்த உதவியை எனக்காய் தருகிற தேவன், அந்த உதவி எனக்கு தருகிற தேவன், அந்த உதவியை எனக்கு அனுப்புகிற தேவன், அந்த உதவியை மட்டும் நான் சார்ந்திராதபடி. ஹல்லேலூயா.